மணி வந்து இப்போ 2:43 ஆகுது. சடனா வந்து சரி அந்த அடுத்த வீடியோ வந்து எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்கார்றப்ப, எனக்கு டக்குனு அத பார்த்தோனே ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஏன்னா, இவ்வளோ நாள் போட்ட நெறைய வீடியோஸ் வந்து வியூஸ் போனதே இல்ல. போனா மேக்ஸிமம் ஒரு 500 போகும். அ இல்லன்னா அது ஒரு 10 வியூஸ் கூட தாண்டாது. அந்த மாரி தான் போயிட்டுருக்கும். நான் வந்து முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு எடுத்தேன்னா, சரி மத்ததெல்லாம் விட்டுட்டு, நம்ம வெறும் நம்ம கனவுக்காக என்ன பண்றோமோ, இப்ப சினிமா தான் போகணும்னு ஆசை வச்சுட்டேன். சரி ஓகே. அதுக்காக நீ என்னென்ன பண்ணணுமோ அத மட்டும் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து தான், நல்ல குவாலிட்டியான கன்டென்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறப்ப, சம்மந்தமே இல்லாம திரும்ப திரும்ப நான் ட்ராக் மாரி போயிட்டே இருக்கேன். அது எனக்கு யோசிக்கவே செம்ம காண்டா இருக்கு. அ என்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றதுன்னா, இப்ப மேபி நான் சினிமாவ பத்தி பேசலாம். சினிமாவுல இருக்க படங்கள் பார்க்கலாம், ரிவ்யூ பண்ணலாம். இல்ல சினிமாவுல இந்த மாரி சீன்ஸ் அப்படி இருக்குன்னு அந்த மாரி பண்ணலாம். பட் அதெல்லாம் சினிமா ஓரியன்டடா இருக்கு. ஓகே. தேவையில்லாம நான் திரும்ப திரும்ப ஐயோ! நோட்டிஃபிகேஷன் வேற. ம். தேவையில்லாம திரும்ப திரும்ப வேற நானு எதுல போய் மாட்டிக்கிறேன்னா, இப்ப நேத்து கூட இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு தெரியாம நைட்டு பார்த்து, பயம் வந்து என்னடா மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? நம்ம எவ்வளோ பெருசு பெருசா பார்த்த ஏகப்பட்ட பீப்பிள்ஸ் வந்து இப்ப அதுக்குள்ள போறாங்க. நமக்கு தெரியாது. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அந்த எப்ஸ்டீன் அந்த புறம்போக்கு வந்து எப்படி இன்வைட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஆக்சுவலாவே நான் அத எப்படி பார்க்குறேன்னா, ஜென்ரலா ஒரு 2 லைன் சொல்லி முடிச்சிடுறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, அதில ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட பெரிய பெரிய தலைகள் பேர்லாம் உள்ள வந்திருக்கு. எல்லாருக்குமே ஆக்சுவலா இன்வைட் போகும்னு தான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இன்வைட் போகும். மேபி அங்க போகணும்னு நினைக்கிறவங்க, அங்க போகணும்னு அவங்க கிட்ட கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. அப்படி இன்வைட் போடுறவங்க சில பேர் தவிர்த்து போயிடுவாங்க. சில பேர் அங்க ஒரு வாட்டி போயிட்டாலே, இது இந்த ட்ரக் மாரி தாங்க. ஒரு வாட்டி போயிட்டு அந்த ட்ரக்க வந்து எடுத்துட்டோம்னா, ஒண்ணு அது வேண்டான்னு எடுத்துட்டு வருவோம். அப்படி இல்லன்னா, அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு திரும்பி அதுக்குள்ளேயே போயிடுவோம். அந்த மாரி ஒரு வாட்டி இன்வைட் எல்லாரும் போயிருப்பாங்க. இந்த டிடின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அதே மாரி அமெரிக்காவுல ஒருத்தன் பெரிய பார்ட்டிலாம் வச்சு, இந்த ஜஸ்டின் பீபர் அவன் ஏதேதோ அந்த ஒல்லி ஆகுறது அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் கண்ட்ராவியா போயிட்டு இருக்குல்ல. அதே மாரி தான் இப்ப இதுவும் இருக்கு. ஆனா இதுல ஒரு படி மேல போயிட்டு மனிஷ மாமிசத்த சாப்பிடுறது, சின்ன சின்ன குழந்தைங்கள வந்து அப்யூஸ் பண்ணி, அப்புறம் அவங்களையே சாவடிச்சுட்டு, அவங்களே திரும்பி சாப்பிடுறது, இந்த மாரி நினைக்கும்போது செம்ம இதா இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு காலைல மதனுக்கு ஒரு வீடியோ வந்து ஒண்ணு பார்த்தேன். அதுல என்னன்னா டெல்லில வந்து ஒரு 800 பேர் காணோம். அதுக்கப்புறம் ஏதோ கொரியன் லவ்வுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 2 குழந்தைங்க இறந்துர்றாங்க. 3 குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது இதுன்னு இதுல அப்புறம் ரேப் கேஸ் நடக்குது. கொலை பண்றாங்க, கொலை பண்றாங்க. ஹானர் கில்லிங் நடக்குது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் மீடியா வந்து கேள்வி கேட்டா அவங்கள கொல்றாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. எது எது எங்க திரும்பினாலுமே இந்த சொசைட்டி பத்தி இருக்கிற பிரச்சனை வந்து சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு. அதனால என்னால ஃபோக்கஸே பண்ண முடியாது. இத பத்தி பேசுவோம். இத பத்தி பேசுவோம். மக்களுக்கு அவேர்னஸ் குடுப்போம். எனக்கு இந்த மாரி ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்த வந்து மக்கள்கிட்ட போய் பதிவுபடுத்துவோம். அ இத தெரிவிக்கணும், தெரிவிக்கணும், தெரிவிக்கணும். "டேய் இது பார்றா, இது இப்படி யோசிடா, டேய் இது அப்படி யோசிடா, இது இப்படி யோசிச்சுட்டு இந்த மாரி நீ ஒரு பாயிண்ட் குடுத்தன்னா, ஏதாச்சும் ஒண்ணு நல்லது நடக்கும்." அப்படின்னு எதுக்கு அத நான் யோசிக்கிறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அ அதெல்லாம் பண்றதுக்கு தான் இப்ப இந்த ஏஐ அக்காஸ் வீடியோஸ் கூட நான் போட்டேன் சும்மா ஜாலியா. அதன் மெயின் நோக்கமே இந்த மாரி ஏஐ வச்சு ஏகப்பட்ட பேர் அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் ஏமாறுறாங்க. எது உண்மை, எது பொய்ன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. யங்ஸ்டர்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த வயசானவங்க அந்த மாரி அங்கிள்ஸ், ஆன்டீஸ்லாம் அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. நமக்கே தெரியலன்னா எப்படி அவங்களுக்கு தெரியும்? நம்ம வந்து ஏஐ பத்தி தெரிஞ்சிருக்கோம். ChatGPT யூஸ் பண்றோம், அது யூஸ் பண்றோம், இது யூஸ் பண்றோம். நமக்கே வந்து அது ஒரிஜினல் வீடியோவா, பொய் வீடியோவான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரியாது. சரி அவங்களுக்கு தெரியிற மாரி அவேர்னஸ் ஏற்படுத்துவோம். நாளைக்கு எவனாச்சும் ஒருத்தன் அத வச்சு காசு அடிக்கிறேன், கொள்ளையடிக்கிறேன், இல்ல அதுலேருந்து ஏதாச்சும் அது இதுன்னு கில்மா வேல மாரி பார்த்து மாட்டிக்கிட்டு, எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாரி வீடியோ போட்டேன். ஆனா, அது எதுக்கு நான் பேசணும் அப்படி? இதெல்லாம் வேண்டாமே! இப்ப வந்து நான் விஜய் ஃபேனா இருக்கேன். விஜய் அரசியலுக்கு வந்தது எனக்கு ஓகே. நான் ஆதரிக்கிறது தான். நான் ஆதரிக்கிறேன்னு ஆதரிக்கிறேன். இல்லன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அது அவரோட விருப்பம், என்னோட விருப்பம். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி டிஎம்கேவுக்கு ஓட்டு போட்டோம்னா, இப்ப டிஎம்கே ஆதரிச்சப்ப யாராச்சும் வந்து ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்டாங்களா? யாருமே கேட்கல. ஆனா இப்ப மட்டும் ஏன் நீ ஏன் டிவிகேக்கு ஆதரிக்கிற? விஜய் வந்து இது அதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட சாய்ஸ். அவ்வளதான். அ நான் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன்னா, அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். இவங்களுக்கு ஓட்டு போடுவேன்னா, இவங்களுக்கு ஓட்டு போடுவேன். நீ ஓட்டு போடுறது நான் கேட்க போறது கிடையாது. நான் ஓட்டு போடுறது நீ கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாரி தான் இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தப்பு. ஸோ இந்த மாரி நெறைய பாயிண்ட் இருக்கிறப்ப, இது திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப என்னடா பண்றது? இத பத்தி பேசலாம். இப்ப வந்து விஜய புடிச்சதால விஜய் பத்தி ஏதாச்சும் தப்பா பேசுனா, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து இவங்கள வச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் இந்த மாரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் வந்தோனே, ஐயோ! இப்படி யோசிக்கிறாங்களே! அப்ப இங்க தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி வந்தாலும் பரவால்ல. தமிழ்நாட்ட மட்டும் பார்த்துக்கோங்கடா தயவு செஞ்சு. அந்த மாரி ஆளுங்க கூட போய் நீங்களும் சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்காதீங்க. நரேந்திர மோடி அவரோட பேர்லாம் உள்ள வருது. பிஎம் பேர்லாம் வரப்ப என்னடா இது இவரு பேர்லாம் எதுக்குடா வருது? அ இப்பயே அது ஒரு மெயிலால வருது அவ்வளோதான். ஆனா இன்னும் அவங்க உள்ள போய் ஏதாச்சும் பண்ணாங்களா? பண்ணலையான்னு நமக்குலாம் தெரியாது. அதுக்கு ப்ரூஃபும் கிடையாது. அது பண்ணியிருக்கவும் மாட்டாங்கன்னு நம்ம விட்டுட்டு போவும் முடியாது. இல்ல பண்றாங்கன்னு சொல்லவும் முடியாது. எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா பேர் அடிபட்டுருதுல்ல.
அப்ப யார தான்டா நம்புறது இந்த உலகத்துல? அப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஒரே தாட்டு. இத நான் மறைச்சிட்டு தான் சரி சும்மா இன்னைக்கு விளாக் எடுப்போம்ன்னு சொல்லிட்டு வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதுவுமே சும்மா என்ன பேசியிருப்பேன்னா, அந்த டெல்லியில வந்து இப்ப குழந்தைங்கள் வந்து ஒரு 14 வயசு பசங்க வந்து ஒரு 6 வயசு ஒரு பொண்ண வந்து அபியூஸ் பண்ணி இது ரேப் பண்ணிடுவானுங்க. ஸோ அந்த விஷயத்த பத்தி பேசியிருப்பேன். அப்புறம் கொஞ்சம் சொசைட்டி பத்தி பேசியிருப்பேன். அப்புறம் பேரண்டிங் பத்தி பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு என்னென்னவோ பேசியிருப்பேன். ரொம்ப அவேர்னஸ் குடுக்குற மாரி. ஸோ அதனால இது நான் சொல்லி என்ன பண்ண போறேன்? நம்ம வந்து Instagram ஓப்பன் பண்ணாவே ஏகப்பட்ட பேரு. நேத்துலாம் ஒரு தெரியாம ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒரு ரீல்ஸ பார்த்துட்டேன். வருது ஒரு 40, 50 ரீல்ஸ் அத பத்தியே வருது. அத பார்த்து எனக்கு இன்னும் ப்ரெஷர் ஆகுது. ஐய்யய்யோ! என்னடா இதே வருது? கடவுளே! பயமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னடா அப்பதாங்க நான் சிக்கன் ரைஸ் ரொம்ப நாள் கழிச்சு சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த சிக்கன பார்க்கும்போதே எனக்கு அப்படியே கொமட்டுற மாரி ஆயிடுச்சு. அது தெரியல நம்ம இமேஜின் பண்ணிப்போம்ல. இந்த பக்கம் கேனபிலிசம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. மனிதம் மாமிசம்னு பேசுறாங்க. நம்ம இந்த பக்கம் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு சிக்கன் எடுத்து வாயில வைக்கிறோம். எனக்கு அது அப்படியே ரீல்ஸ் வேற பார்த்துட்டு இருக்கேன். எப்பயுமே ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டேன். ரீல்ஸ் பார்க்கும்போது, இல்ல சாப்பிடும்போது அந்த மாரி. அப்படியே பார்க்கறதா இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுட்டு, இல்லன்னா ஒரு படம் போட்டுட்டு, இல்ல டிவி பார்க்கறது அந்த மாரி தான் வழக்கம். ரீல்ஸ் இந்த மாரி ஸ்வைப் பண்ணதே கிடையாது. தெரியாம நேத்து ஸ்வைப் பண்ணி தொலைச்சுட்டேன். அப்படி ஒரு பயம் வந்துருச்சு. அப்புறம் தான் முடிவு பண்ணேன். இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? எ எவ்ளோ பெரிய வாழ்க்கை இது. எவ்ளோ பெரிய உலகம். ஒவ்வொரு கண்ட்ரிலயும் என்னென்னவோ நடந்துட்டுருக்கு. ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம போயிட்டு நான் ஏதோ பெரிய பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. பெரிய பவர் இருக்கு. நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இந்த சொசைட்டிய மாத்துவோம். நம்மகிட்ட ஒரு பேச்சு திறமை இருக்கா? இல்ல ஏதோ ஒரு வீடியோ பண்ணிட்டுருக்கோம். எல்லாருக்கும் புஷ் பண்ணி பண்ணுவோம்னா, ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கான பேர் வந்து கன்டென்ட் கிரியேட்டரா உருமாறிக்கிட்டு, ட்ரெண்டிங்ல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு, நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் கேட்கலன்னா என்ன? இப்ப நான் எப்ஸ்டீன் ஃபைல பத்தி நான் கேட்கலன்னா என்ன? ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எந்த ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு நான் பேசலன்னா ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்காங்க. இனிமே மத்தவங்களோட பாயிண்ட்ட ஒரு வீடியோ மூலியமா பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு, அத அப்படியே மைண்டுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு ஹார்ட்டுக்கு கொண்டு போகாம, நம்மளோட வேலை என்ன? உன் ஹார்ட்டுக்கு புடிச்சது என்ன? நீ வந்து உன்னோட திறமைய நீ காட்டணும். அத வச்சு நீ வந்து எப்படியாச்சும் சினிமாக்குள்ள போகணும். அதானே? அத மட்டும் பண்ணு. இப்போதைக்கு Instagramல ஆக்சுவலாவே எனக்கு நான் பண்ற கன்டென்ட்க்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. பாட்டு பண்ணா நானே ஓனா லிரிக்ஸ் எழுதி சாங் பாடுறப்ப நல்லா பாடுறப்பான்னு சொல்றாங்க. நல்ல லிரிக்ஸ்ன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நான் நடிச்சேன்னா, நல்லா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கன்டென்ட் ஏதாச்சும் பண்ணேன்னா, ஏகப்பட்ட பேத்துக்கு அது ரிலேட்டபிளா இருக்கு. அதுக்கு கமெண்ட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மட்டும் எனக்கு இப்போதைக்கு போதும். இத யூஸ் பண்ணி எப்படியாச்சும் நான் வந்து அ சினிமாக்குள்ள போயிடணும். எவ்வளோ பெரிய ட்ரீம வச்சுட்டு சிம்பிளா சொல்றேன். சினிமாக்குள்ள போயிடணும். மாசம் என்னப்பா? எனக்கு சினிமால போயிட்டு ஒரு ஆக்டர் ஆகணுங்க. ஓ! முடியாது. அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. சரி எப்படியாச்சும் நம்ம அத பண்ணிடணும். அதுக்கு தான் நம்ம இந்த 1 வருஷம் நம்ம எடுத்திருக்கோம் டைமு. ஸோ அதனால அதில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இப்ப நான் முடிவு பண்ணிட்டேங்க. ஞான உதயம் பொறக்கற மாரி எனக்கு மத்தது வேணாம். எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலாவே நல்லா மோட்டிவேஷனா, அதுக்கப்புறம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ற மாரி, என்கரேஜ் பண்ற மாரி ஏகப்பட்ட அ வீடியோ கன்டென்ட்டே இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மாரி பண்ற வீடியோ கன்டென்ட்டே இருக்கு. அத விட்டுட்டு நான் ஏன் தேவையில்லாம ட்ரெண்ட்ல என்ன இருக்கு? ஓ! இது ட்ரெண்ட்ல இருக்கா? இத பத்தி பேசுவோம். ஓ! இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கா? இத பத்தி பேசுவோம். ஓ! இந்த மாரி நாட்ல ஒரு மாரி கேவலமா நடந்துட்டு இருக்கா? சரி ஓகே மக்களுக்கு அவேர்னஸ் ஏத்துற மாரி பண்ணுவோம். அது ஏன் நான் பண்றேன்? அது இனிமே பண்ண வேணாம். அது கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். நல்லா சாப்பிடுறது எப்படி சாப்பிடலாம்? நல்ல குட் லைஃப் எப்படி வாழலாம்? நல்லா என்ஜாயபிளான கன்டென்ட்லாம் என்னென்ன இருக்கோ, ரிலேட்டபிளான கன்டென்ட்லாம் என்னென்ன இருக்கோ, சந்தோஷப்படுத்துற விதமான கன்டென்ட்லாம் என்னென்ன இருக்கோ, அந்த மாரி பண்ணிட்டு போலாம். போத் பார்க்குற உங்களுக்கும், பண்ற எனக்கும் 2 பேத்துக்கும் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளதான். நம்மளும் திரும்ப திரும்ப அ இந்த நியூஸ் பார்த்து, இல்ல இந்த வீடியோ பார்த்து, இல்ல ஒருத்தவங்க புலம்புறத பார்த்து, அத பார்த்து பார்த்து நம்ம கஷ்டப்படுறத விட, கம்முனு போயிட்டு நம்ம மத்தவங்கள சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கலாம். நம்மள நாமளே ஃபர்ஸ்ட்டு சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கலாம். அதுதான் நான் இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ, அதனால அந்த கேலண்டர் ஒண்ணு போட்டிருக்கேன்ல, அதில வந்து இனிமே இந்த ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னு நியூஸ் அப்டேட் பண்ற மாரி அப்டேட் மட்டும் பண்ணிக்கலாம். ஐ மீன் செல்ஃபா எனக்கு நான் பார்த்துப்பேன். அது இனிமே வீடியோவா மாத்த மாட்டேன். அதே மாதிரி வேற என்ன இருக்கு? சினிமா அப்டேட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அது வேற வழியே இல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டுங்க. ட்ரெண்ட் அனலைஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். அத பத்தி இனிமே வீடியோ தேவையில்லாம இந்த ஏஐ தேவையில்ல. அக்காஸும் தேவையில்ல. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட்ல யார் யார் ட்ரெண்ட்ல நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கா? என்னென்ன நியூஸ் போயிட்டு இருக்கு? என்னென்ன இஷ்யூ வருது? இந்த கட்சிக்காரங்க அவங்க என்ன சொன்னாங்க? அந்த கட்சிக்காரங்க இவங்க என்ன சொன்னாங்க? இந்த பார்ட்டி வந்து அந்த பார்ட்டி மெம்பர்ல இருக்க ஒருத்தன் இந்த மாரி பண்ணிட்டான். அது இதுன்னு வேணாம். வேணாம்டா, வேணாம்டா. நான் கொஞ்சம் இத அப்படியே இந்த இந்த போர்ஷன் அப்படியே முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு 3 மணி ஆகப்போகுது. இதோடயே நான் வந்து முடிச்சுக்கலான்னு இன்னியோட விளாக் வந்து முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நாளையிலிருந்து நம்ம மெயினா என்ன ஃபோக்கஸ் பண்ணலான்னா, நான் அன்னைக்கு என்ன பண்றேன்? அ நடிக்கிறதுக்கு என்ன பண்றேன்? கன்டென்ட்டுக்கு என்ன பண்றேன்? என்னோட திறமை என்ன இருக்கு? கவிதை எழுதுறியா? எப்படி எழுதுற?
பாடல் எழுதுறியா, எப்படி பாடல் எழுதுற, நடிக்கிறியா, எப்படி நடிக்கிற, ஆட கற்றுக்கிறியா, ஆட கற்றுக்கோ, எக்ஸசைஸ் பண்ணுறியா, உடம்பு ரெடி பண்ணுறியா, ஸ்கின் கேர் பண்ணுறியா, ஹேர் கேர் பண்ணுறியா, உன்னை நீ எப்படி செல்ஃப் கேர் எப்படிலாம் எடுத்துக்கிற, அது எல்லாமே ஆக்சுவலாக அதுதான் குட். அது மட்டும் போதும் நமக்கு, அதை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். வரைகிறியா, எனக்கு ஆக்சுவலாக வரைய தெரியுங்க. ஆனால் நான் அப்போல்லாம் வரைகிறதே கிடையாது. வரைகிறியா, வரைஞ்சி போடலாம். நம்மளோட திறமை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு காட்டும்போது ஆக்சுவலாகவே மக்கள் ரசிக்கிறாங்க. தேவையில்லாமல் நம்ம வந்து இதை பற்றி ஒரு கருத்து சொல்கிறேன், அதை பற்றி ஒரு கருத்து சொல்கிறேன்னு வந்தாவே அதை 2 சைடாக பிரிச்சுடுவாங்க. நீ லெஃப்டா ரைட்டான்னு பிரித்து, நான் எதுவுமே இல்லை சென்டரில் நிற்கிறேன்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு அது தேவையும் இல்லை. அது இனிமேல் நமக்கு வேணாம். எனக்கு வேணாம். நீங்கள் இப்படி வேணா இருங்க. ஐ மீன் அதுக்குன்னு உங்களை நான் இப்படி வேணா இருங்க அப்படிலாம் சொல்லலை. நீங்களும் உங்கள் லைஃப்பில் எது வந்து ரொம்ப கொஞ்சம் உங்களை மோட்டிவேட் பண்ணுமோ, உங்களை சந்தோஷப்படுத்துமோ அதை மட்டும் பண்ணால் போதும். தேவையில்லாமல் போயிட்டு மூக்கு நுழைச்சி அது இதுன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க யூடியூபர்ஸ், ஆல்ரெடி கண்டென்ட் கிரியேட்டரில் எதுவும் அதை பற்றி மட்டுமே கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. எனக்கு அதை நான் பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் முதல்ல எனக்கு அவனை சமாதானப்படுத்துறதா இவனை சமாதானப்படுத்த தெரியல, முதல்ல வயிற்ற சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு திரும்ப நண்பன் படத்துலேருந்து எவ்வளோ டெம்ப்ளேட் வருது, அதை வந்து நான் எடுத்துக்கிறேங்க. அதனால் முதல்ல நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணேன், மேபி முடிச்சுக்கலாமா, இதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டாக பண்ணி எடிட் பண்ணி ரீல் வேறு போஸ்ட் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக அங்கே சூப்பர் ரெஸ்பான்ஸ். அந்த லவ் கண்டென்ட் வந்து நான் போட்டேன்னு சொன்னால, அது இப்போ வந்து 50,000 பேர் பார்த்துருக்காங்க. 50,000 பேர் பார்த்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் வந்து உட்காந்து மாங்குன்னு நான் எழுதி அதை வந்து நான் போயிட்டு போஸ்ட் பண்ணால் அது அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். என்ன மாதிரி டைலாக் பேசணும், அதுக்கு நடிச்சிருப்பேன். ஆனால் வியூஸே போகல. பட் இதுக்கும் அதே மாதிரி தான் எஃபர்ட் போட்டேன். இது ஆக்சுவலாக 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் எனக்கு தோணிடுச்சு. ஆனால் கரெக்டாக இப்போ வேலண்டைன் டைமில் வந்து போடலான்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து எழுதி போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸ்கிரிப்ட் எழுதுனதை போய் பாருங்கள். அது எழுதி நான் அதை ஆக்ட் பண்ணி போடுறப்ப நிறைய பேருக்கு ரிலேட்டபிளாக இருக்குது. ஏகப்பட்ட பெண்கள் வந்து எல்லாருமே கேர்ள்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறது, எனக்கு இது நடந்திருக்கு, கரெக்டாக எப்படி ஒரு டைலாக் விடாமல் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே போட்டிருந்தாங்க. நம்ம பார்த்தது பண்ணது, படங்களில் பார்த்தது, நட்சத்திரம் நடக்கிறது, இல்லை செல்ஃபாக நமக்கு அது நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எனக்கு எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லாமே பார்த்து பழகின விஷயங்கள் தான் நமக்கு எடுத்து நம்ம எழுதுகிறோம். அப்போ அது ரொம்ப ரிலேட்டபிளாக மாறிடுச்சு. இந்த ஒரு லைன் மட்டும்தான் எனக்கு எப்பயுமே க்ரியேட்டிவ் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் கூட எனக்கு வந்து அந்த டைமில் ஒவ்வொரு கிளைண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்டை வந்து இந்த மாதிரி ரீல் வச்சு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலான்னு வரப்போ நான் ஐடியாஸ் யோசிக்கிறது எப்பயுமே எப்படி இருக்குன்னா, என்னோடய லைஃப்பில் இப்போ ஒரு பால் கம்பெனி வச்சுக்கோங்க. பால் கம்பெனி தான் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு இது பண்ணோம் மார்க்கெட்டிங்கை. ஸோ அந்த பால் வந்து என்னோடய லைஃப்பில் நான் சின்ன வயசுலேருந்து மாட்டு பால் எங்கெங்கெல்லாம் குடிச்சிருக்கேன், அது எனக்கு எப்படி இப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் அரிசிக்கும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அப்போ தான் ஒரு ரீலில் வந்து பார்க்குறேன். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு பேர், டேரக்டர் பேர் மறந்துட்டேன், மார்டின் சார்டார்ஸா அவர் இருக்கார் ஒருத்தர். அவர் பேர் எனக்கு 2 பேர் மட்டும் ஸ்பெயில்பர்க்கும் இவருக்கும் எனக்கு மாற்றி ஃபேஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன், நேமையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு லைன் இருக்குது, கோட் இருக்குது. என்ன கோட் அவர் சொல்லியிருப்பாருன்னா, த மோஸ்ட் ஆர் த மோர் பர்சனல் இஸ் த மோர் கிரியேட்டிவ். உனக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பர்சனலாக இருக்கோ அதை நீ படைக்கிறப்போ, ஒரு படைப்பாக படைக்கிறப்போ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனுபவித்த ஒரு கதையோ, ஒரு வலியோ, ஒரு காதலோ, ஒரு நட்போ எது வேணால் எடுத்துக்கலாம். அதை வந்து நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன் என்னோடய லைஃப்பில். ஏன்னா அது உங்களுக்கு வேறு, எனக்கு அது வேறு. ஸோ அப்போ நீங்கள் அதை எடுத்து அதை போடுறப்ப எனக்கு அது புதுசாக இருக்கும், இன்னும் ரொம்ப க்ரியேட்டிவாகவும் இருக்கும். உங்களை மாதிரி நான் என்னால் யோசிக்க முடியாது, என்ன மாதிரி உங்களால் யோசிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ராம் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் நாம் ஏன் வந்து அவதார் மாதிரி படம் எடுக்கணும், இல்லை எந்திரன் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் நான் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் ஏன் எடுக்கணும்? உன் கூட ஒரு 20 பேர் பழகிருப்பாங்க. 20 பேருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்குது. அந்த ஒவ்வொரு வாழ்க்கையுமே ஒவ்வொரு படமாக எடுத்தால் அதுதான் வாழ்க்கை. அதை தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார், அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிலாம் யோசிக்கிறப்ப ஆமாம்ல, இப்போ என் லைஃப்பில் நான் அனுபவிச்சது என்னோட ஸ்டோரியே வேறு. என் ஸ்டோரி அப்படி இன்னொருத்தருக்கு நடந்திருக்காது. அப்போ என் ஸ்டோரியை எங்கெங்கெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த ஸ்டோரி நான் வந்து கன்வே பண்ணி நான் ஒரு படமாக எடுக்கிறப்ப அது வேறு லெவலில் தான் இருக்கும்.
ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபோட இனிமேல் என் வீடியோ அப்ரோச் பண்ணலான்னு இருக்கேன். தேவையில்லாத இந்த இந்த தேவையில்லாத இந்த சொசைட்டி நடக்கிற இஷ்யூவை நினச்சி இனிமேல் அது தேவையே இல்லைங்க. எனக்கு தேவை சினிமா. இனி அதுக்கு நான் போகிறேன், அவ்வளோதான். அதுக்காக என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணுறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ரீச் ஆகிட்டேன்னா எப்படியாச்சும் ஆடிஷன் போய் அட்டன் பண்ணி உள்ளே புகுந்துட வேண்டியதுதான். வேறு வழியே கிடையாது. உள்ளே புகுந்துடன் மீன்ஸ் சும்மா நான் வேறு சினிமாவை மட்டும் சொல்லலை, சீரியலில் ட்ரை பண்ணுவேன், ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸு, அதுக்கப்புறம் வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் ஏன் யூடியூப் சேனல்ஸ், மற்ற யூடியூப் சேனல்ஸ், பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு ஃபைனல் யூடியூப் சேனல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே அப்ளை பண்ணலான்னு தான் பார்க்குறேன். எனக்கு இப்போதைக்கு என்கிட்ட பேட்டா இல்லை, அதனால் சென்னை போய் தங்க முடியாது. ஸோ கொஞ்சம் நம்ம ஃபேம் ஆகிட்டோம்னா அந்த ஃபேமை வச்சு அவங்ககிட்ட போகிறப்ப மேபி கொஞ்சம் பே கூட பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு அப்படி ஒரு கால்குலேஷன் போட்டுருக்கேன். அதை வச்சு நம்ம அங்கே சேனல் தங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேம் இப்போதைக்கு கிடைக்கணும். அதை வச்சு வெப் சீரிஸ் அது இது ஏதாச்சும் உள்ள புகுந்து அப்படியே படிப்படியாக மேலே போயிட்டு சினிமாக்குள்ளே எடுத்தோடனே சினிமா போகணும் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. இதுதான் என்னோடய ப்ராசஸ்ஸு. இனிமேல் இதை மட்டும் நான் பண்ணுறேன், இதுதான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் என்ன வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு விலாகில் நான் தெளிவாக சொல்கிறேன். இதை இப்பயே முடிச்சுக்கலாம். ஏன்னா இதை போய் நான் இப்போ எடிட் பண்ணணும். ஆல்ரெடி 3 மணி ஆகிடுச்சு. இதை எடிட் பண்ணி மற்ற ஷூட்லாம் முடிச்சுட்டு இதை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு நைட் 9 மணிக்கிட்ட ஆகிடும் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே. அதனால் இது இப்போயே முடிச்சுக்கிறேன். நாளையிலேருந்து தெளிவாக கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி விலாகில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அதையும் தெளிவாக முடிவெடுத்து கரெக்டாக பிளான் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சிட்றேன். நாளையிலேருந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். இதுதாங்க இனிமேல் இதுதான் என் வேலை. இதுதான், மற்றபடி இந்த வேறு எந்த தலைவலியும் நமக்கு தேவையே இல்லை. போகிறோம், சினிமாவுக்கு போகிறோம், அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். சரி, இப்போ வந்து எண்டு கார்டு போகிறதான் மாய்க்க மாட்டேறேன். ஸோ இதுதாங்க, இதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சொல்லிட்டேன். எப்பயுமே ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு இதை தான் பேச போகிறோன்னு பேசுவேன். இன்றைக்கி ஒரு ஃப்ளோவில் ஃபுல்லாக பேசிட்டேன். எவ்வளோ நேரம் வந்துச்சுன்னு கூட தெரியல. சரி, நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை வந்து அடையிறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணுமோ எல்லா முயற்சியும் தயவு செஞ்சு எடுங்க. ஏன்னா டைம் வந்து போயிட்டே தான் இருக்கும். நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதுவுமே இல்லை. நம்ம எடுக்கிற ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து எப்போ வைக்கிறோமோ அதுதான் நல்ல நேரம், அதுதான் நல்ல விஷயம். அதனால் எப்போ வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிங்க. என்னோட சேர்ந்து பயணம் பண்ணால் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம்தான். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இனிமேல் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம ஜாலியாக இருப்போம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியலங்க. அவ்வளோதாங்க.